வணக்கம். காலையில் இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புதிய அரசு உருவாக்கப்பட்டிருக்கு. கடந்த 1947க்கு அப்புறம் 2026 வரைக்கும் உள்ள வரலாறு எடுத்து பார்க்கும்போது நிறைய மாற்றங்களை நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க. திராவிட அரசியல், திரும்ப காங்கிரஸ் அரசாங்கம், அதே மாதிரி அதிமுக அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் போது வேலைவாய்ப்பு, படிப்பு, கல்வி எல்லா விதத்திலையும் வளர்ச்சி நோக்கி பயணித்திருக்குது இந்தியா லெவலில் நம்ம மாநிலம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு தாவேகா தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு திரு விஜய் அவர்கள் மூலமா தலைமையில் அந்த கட்சியை உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாங்க. பிரச்சாரத்திலேயே நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அரசாங்கம் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 108 இடத்தை பிடிச்சு கூட்டணியோடு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13/5/26 ஃப்ளோ டெஸ்ட் சட்டமன்றம் நடந்தது. அதுலேயும் அவங்க அரசு வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு தொடர்றதுக்கு என்னுடைய சார்பிலையும் ஒரு விளையாட்டு வீரனுங்கிற சார்பிலையும் வாழ்த்துக்கள். ஸோ அதில் நிச்சயமாக அந்த அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக நடத்தணுங்கிறது நம்ம எல்லோருடைய எண்ணம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் இளம் பிள்ளைகள், இளைஞர்கள், குழந்தைகள் மூலமான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து இந்த அரசு வெற்றி பெற்றதாக நம்ம எல்லாரும் சொன்னாலும் இத்தனை லட்சம் மக்கள் ஒரு ஓட்டை போடும்போது நிச்சயமாக அவங்க எல்லாரும் ஒரு குறிக்கோள் இல்லாமல் போட முடியாது. ஸோ அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாக வாழ்த்து சொல்லிக்கிறேன். நான் கூட கடந்த 2 நாளைக்கு முன்னே தமிழக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை மீட் பண்ணி நானும் என்னுடைய புத்தகத்தை வழங்கி வாழ்த்து தெரிவித்தேன். விரைவில் மீண்டும் அவர்களை சந்திக்கிறதுக்கும் இந்த நேரத்தில் கோரிக்கை ஏற்கனவே விட்டுருந்தேன். அவங்களும் சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகள் மிகச்சிறந்த பயணங்களை நோக்கி நம்ம அரசு பயணிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறுகிய இந்த 2 ஆண்டு காலத்தில் அரசியல் தொடங்கி இன்னைக்கு மிக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவுரை ஏற்படுத்திட்டு அதுதான் முதல்வர் விஜய் அவர்களோட இந்த அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருக்கணும் இல்ல, அது நம்ம எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிர் தான். ஏன்னா 2 ஆண்டுகள்ல ஒரு கட்சியை தொடங்கி ஒரு கட்சி ஆட்சியாளருங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆனா அதுக்கேத்த ஃபீல்டு ஒர்க்கை இளைஞர்கள் மத்தியில் அவர் கொண்டு சேர்த்திருக்காருங்கிறத நம்ம இப்போ புரிய முடியுது. பத்திரிகை மூலம் ஒரு விதமான தெரிஞ்சாலும் அரசியல் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு முழு ஈடுபாடோட அந்த அரசு இளைஞர்கள் வேலை பார்ப்பாங்களா நமக்கு தெரியல. ஆனால் நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது மிக சரியான பணியை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த அரசு ஃபார்ம் ஆகிருக்குது. அதுலேயும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமும் கடுமையான பிரச்சாரம். அது ரொம்ப எளிமையானதான் தெரிஞ்ச மாதிரி நமக்கு பார்வையில் தெரிஞ்சிச்சு. அதனால மக்களை நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. பதவியேற்ற 2ஆம் நாளிலே எல்லா தலைவரையும் போய் சந்திச்சிருக்காரு. இது எந்த மாதிரி இது தமிழக வரலாறுல ஒரு புது நாகரிகம். ஏற்கனவே அண்ணா காலத்தில் இருந்துன்னு பேரறிஞர் ஐயா அண்ணா காலத்தில் இருந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியல் கொஞ்சம் கரடு முரடாக தான் போயிடுச்சு. இப்போ நம்ம கண்ணு முன்ன இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77க்கு அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வேற மாதிரி போயிட்டு இருந்து, கலைஞர் ஐயாவுக்கு அப்புறமும் அரசியல் ஒரு பயணத்தை நோக்கி பயணிச்சிருந்து. ஆனால் இப்போ 2021 முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுடைய பயணமும் ஒரு விதமான ஒரு பயணமா இருந்துச்சு. ஆனால் இந்த 26 பயணம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்திக்கிற விதம் வேற மாதிரி நமக்கு தோணுது. இன்னும் போக போக தான் நம்ம புரிய முடியும். இருந்தாலும் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு விளையாட்டு வீரனா எனக்கு வாழ்த்து சொல்ல மட்டும்தான் தெரியுது. அதனால அவருக்கு தொடர்ந்த வாழ்த்துக்கள். விளையாட்டுத்துறை நீங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்க. விளையாட்டுத்துறை சார்ந்து என்ன மாதிரி கோரிக்கை வைக்கணும் இப்ப தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய கனவோட பயிற்சி பண்றதுக்கு சரியான கிரவுண்ட் இல்லாம இன்னும் எல்லா லெவல்ல இருந்தாலும் என்ன எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நம்ம தமிழகத்துல 234 தொகுதிகள் இருக்கு. அந்த 234 தொகுதிகளும் மினி ஸ்டேடியம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை தலைநகரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்டேடியம், அழகான ஸ்டேடியம் இருக்குது. ஆனால் 234 தொகுதியிலையும் ஒரு ஸ்டேடியம் உருவாக்குனா இந்த தமிழகத்தில் இந்தியா லெவலில் ஏன் வேர்ல்டு லெவலில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குற அதிக விளையாட்டு வீரர்களை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுங்கிற கனவோடு தான் கடந்த அரசு சில திட்டங்களை கொண்டாங்க. ஸோ இந்த அரசு அதை தொடர்ந்து அதை விட அதிகமாக செய்யும் போது மக்களை ரீச் ஆக முடியுங்கிறது என்னுடைய நிச்சயமா அது ஒரு நல்ல நல்ல பரிமாணம். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்றோம் மது சுத்தமா ஒழிக்கணுங்கிறது எல்லாருடைய கருத்தா இருந்தாலும் அது உலக லெவல்ல இருக்கும்போது அது உள்ள அரசாங்கத்துக்குள்ள இருக்கும்போது, ஏன்னா நான் அரசு துறை இருந்தாலும் சொல்லுவேன், ஒரு பணிகளை நம்ம போகும்போது உடனடியே எதையுமே தடப்பட நிப்பாட்டிட முடியாது. ஆனா படிப்படியாக நிப்பாட்டுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு 712 ஒரு மதுக்கடையை மூடியிருக்காங்க. அதுவும் பள்ளி கல்லூரி இருக்க இடம், ஆலயங்கள் இருக்க இடம், பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ரத்து பண்றது பெரிய விஷயம். அதுக்கு இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்கள்.
விஜய் சார் வந்து தனிச்சா செயல்பட்டு ஆட்சி அமைக்க முடியுமா இல்ல கூட்டணி ஆலோசனையோடய ஆட்சி அமைக்க ஏன்னா அது ஒரு அரசு மெஜாரிட்டி வச்சிருக்கிறாங்க. அரசுடைய முடிவு வந்து அவங்களுக்குள்ள என்ன கோணத்துல திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க எந்த திட்டம் வச்சாலும் நாட்டுக்கும், தமிழக மக்களுக்கும், இளைஞர்களுக்கும் நல்லதா இருந்ததுன்னா நம்மளுடைய பாராட்டுகள் எப்பவும் உண்டு. சார் உங்களை மாதிரி விளையாட்டுத்துறையில சாதனை பண்ணவங்கள இந்த அரசு சரியான அங்கீகாரம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அது அவர் வந்து திரைத்துறையில சர்க்காருங்கிற படத்துல வந்து எல்லா விதமான இதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும். இது முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய படத்துல நல்ல கருத்துக்கள சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த அந்த ஞாபகங்கள் நம்மள தொடர்ந்து இருக்கும். ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவை இருக்கும், கல்வியாளர்களுக்கு என்ன தேவை இருக்கும், மாநில பாதுகாப்பை எப்படி குடுக்கணும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு குடுக்குறது. அப்புறம் வந்து இந்த தீமையான மதுபானங்கள அத என்ன சொல்றது? போதைப் பொருள்கள்லாம் ஒழிக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. போன அரசும் நல்லா பண்ணுனாங்க. இந்த அரசு அத விட அதிகமா பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். ஏன் அப்டின்னா, எந்த அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் சில எம்ஜிஆர் சொன்ன மாதிரி மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி, ஸோ அந்த என்ன திட்டம் போட்டு நம்ம சட்டம் போட்டு தடுத்தாலும் சில தெரியாம நடக்கத்தான் செய்யும். அதையும் ஒழிக்கிற அளவுக்கு நம்ம அரசு கவனமான உளவுத்துறை வச்சு பார்வையோட பார்த்து அந்த மாதிரி திட்டங்கள, அந்த மாதிரி தவறான செயல்கள ஒழிக்கிறதுக்கு பாடுபடணுங்கிறது என்னுடைய வேண்டுதலா இருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அதுக்கு உங்களுடைய நிச்சயமா விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் கடந்த காலங்கள்ல சந்திக்கும்போது 2, 3 முறை அவங்கள சந்திச்சிருக்கிறேன். நிச்சயமா விளையாட்டுத்துறைக்கு மிக கனவோட நெறைய திட்டங்கள கொண்டு வந்தாங்க. ஸோ அதே அடிப்படையில எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்கள். இருந்தாலும் உலகம் உருண்டை. யாரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யார் வேணாலும் ஆட்சி அமைக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அந்த வகையில விஜய் சார் வந்து இங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த விளையாட்டுத்துறைய மிக உன்னிப்பா எங்கள மாதிரி ஆட்கள் நாங்க அந்த இடத்துல இருக்கும்போது மிக ஆழமாக அத கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். நிச்சயமா செய்வாங்கன்னு நம்புறோம். ஆதவ அர்ஜுனா தான் அந்த பதவியில ஆமா. இருக்காரு. அவருக்கு உங்களோட கோரிக்கை எதனா வைக்கிற மாதிரி? நிச்சயமா. ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த விளையாட்டு மந்திரியா போட்டிருக்காங்க. இன்னும் இன்னைக்கு தானே பதவி ஏற்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் காலங்கள் இருக்கு. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல சந்திச்சு சில கோரிக்கைகள ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கை குடுத்து விளையாட்டு ஆணையத்த உருவாக்குறதுக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த பணியும் நாங்க அரசுல கேட்டுட்டு இருக்கிறோம். அது ஒரு விளையாட்டு வீரனுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத உரிமையா வச்சிருக்கிறோம். நிச்சயமா அது நடக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கிறோம். தேங்க்யூ.